எஸ் மீடியா சேனலுக்காக நம்ம இப்போ அரசியல் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. மக்களும் குழம்பிட்டு இருக்காங்க. இத்தனை நாளாக இருக்கட்சி கொள்கை இருக்கட்சியில தான் வாக்களிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ மும்முனை போட்டியாக வர இருக்குது. சமீபத்தில் விஜய்க்கு விசில் சின்னம் கொடுத்து எங்கு பார்த்தாலும் விசில் அடிக்கிற மாதிரி, எனக்கு குக்கரில் கூட விசில் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி பேச்சும் பொருள் உண்டான சின்னத்தை வாங்கிட்டாரு. திமுக கொஞ்சம் அச்சப்படுதுதான். வணக்கம். சின்னத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும் என்றால், நாம் 1ஆம் கிளாஸில் படித்தோமே, அம்மா ஆடி இலை ஈ உரல் ஊசி என்று, அதுபோல விசில் என்பது ஒரு காட்சி பொருள் மட்டுமல்ல, ஒரு விளையாட்டு பொருள் மட்டுமல்ல, மனதிலே பதியக்கூடிய பொருள். எப்படி சூரியன், எப்படி இரட்டை இலை, எப்படி விசில், அந்த வீதாச்சாரத்திலே மக்கள் மனதிலே பதியக்கூடிய அளவிலே ஏதோ ஒரு வகையிலே நாம் விசிலை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அது வாகன போக்குவரத்தாக இருந்தாலும் சரி, அல்லது பள்ளி மாணவர்களுக்கிடையே போட்டிகள் நடந்தாலும் சரி, அங்கே உடற்பயிற்சி ஆசிரியர்கள் கூட விசிலை பயன்படுத்துகிறார்கள். வெற்றிக்குண்டான சத்தம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. விசில் என்பது வெற்றிக்குண்டான சத்தம் அல்ல, அழும்புக்குரிய சத்தமாக கருதலாம். விசில் அடிச்சா குஞ்சுனே பேரு. கிராமத்துல இன்னமும் சொல்றாங்க, விசில் அடிச்சா குஞ்சுகளான்பாங்க. விசில் என்பது ஒரு வேடிக்கையான ஒரு சமாச்சாரம். அதை அரசியலாக மாற்ற நினைப்பதும், இன்றைக்கு விஜய் என்ற ஒரு சினிமா நடிகர் திரைப்படத்துறையிலிருந்து வந்திருக்கிறார். அவருக்கு மக்கள் மத்தியிலே ஒரு சின்னத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக விசிலுக்கு ஒரு அம்பாசிடர் போன்று விஜய் அவர்கள் இருக்கின்றார். இப்போ மக்கள் நீதி மையம் கமலஹாசன் அவர்கள் கூட வந்தப்போ டார்ச் லைட் அடிச்சாரு. அப்போ பரபரப்பா போயிட்டு இருந்துச்சு. இப்போ அவர் செயல் வீரர்கள் கூட்டுறதுக்கு கூட அந்த அளவுக்கு ஆலோசனை கூட்டத்துல ஆள் இல்லையே. மக்கள் வரவு கம்மியாச்சு. நடிகருங்கிற ஒரு பார்வை தான் சொல்றீங்க. கமலஹாசன் ஏறக்குறைய 3 தலைமுறை நடிகர்களை பார்த்துவிட்டவர். ஏறக்குறைய எம்ஜிஆர், ஜெயலலிதா, அங்கே நம்பியார், சிவாஜி கணேசன் போன்ற பெரிய ஆளுநத்திலும் ரஜினி, கமல், ஜெய்சங்கர், இப்படி ஒரு 2ஆம் தலைமுறையும், ஏறக்குறைய விஜய், அஜித் போன்ற நடிகர்களுடைய 3ஆம் தலைமுறையும் கடந்து வந்திருக்கக்கூடிய அரசியல்வாதி. கமலஹாசன் ரசிகர்களுக்கு சில திட்டமிட்ட நடவடிக்கை, அவர்களெல்லாம் நல்ல உழைப்பாளிகளாக இருப்பார்கள். ஏறக்குறைய சிவாஜி கணேசனை போல் கமலஹாசன், கமலஹாசனை போல் அஜித், அங்கே எம்ஜிஆரை போல ரஜினி, ரஜினியை போல விஜய். ஒப்புமை. விஜய் என்பவர் மக்கள் மனதிலே ஒரு லகுவான நடிப்பை காட்டி, மக்கள் மத்தியிலே ஒரு ஒரு கிரிட்டிக்கலான இதை பயன்படுத்தாமல் ஒரு ஜனரஞ்சகமான முறையிலே அனைவரையும் கவர்ந்திருக்கின்றார். பொதுக்கூட்டத்தில் கூட தனித்து நிற்க போறோங்கிற ஒரு பேச்சு அடிப்படைச்சு. எப்படி இருக்கும்? விஜயனுடைய வருகை தனித்து நின்று அவர் தன்னுடைய ஓட்டு வங்கியை நிரூபிக்கும் பட்சத்திலே வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அவரை கூட்டிட்டு வைப்பதற்கான ஒரு நல்ல அறிகுறி உண்டாகும். ஏறக்குறைய தமிழ்நாட்டில் 4 முறை போட்டியாக இருந்த போதிலும் திமுக, அதிமுக அல்லது விஜய், அங்கே நாம் தமிழர் என்ற முறையில் இருந்தாலும், இன்று அவர் ஓட்டு வங்கியை நிரூபிக்கும் பட்சத்தில் ஏறக்குறைய அவர் மற்ற கட்சிகளுடன் கூட்டணி அமைத்தால் எங்களால் தான் வெற்றி பெற்றார் என்று ஒவ்வொரு கட்சியும் சொல்லக்கூடிய வகையில் இருக்கும். நாம் தமிழர் கட்சி
விஜயோட கூட்டணி வைக்கிற பேச்சு கொஞ்சம் அடிபடுத்துங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவில் அவர்கள் தனி அஜெண்டாவை உருவாக்கி இருக்கிறார்கள். தனி வழியாக சென்று மக்களை சந்திக்க வேண்டும். தோல்வியை பற்றி அவர்கள் நினைப்பதில்லை. வெற்றிய தோல்வி அவர்களுக்கு தேவையில்லை. ஒருவேளை 2 பேரும் ஒரு கூட்டணி அமைக்கும் பொழுது, ஒருவேளை அவர்கள் எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்கும் பொழுது, நான் என்னால் தான் உங்களுக்கு வெற்றி கிடைத்தது என்று நாளைக்கு வரக்கூடாது என்பதற்காக அவர் தனித்து நின்று இயங்குவது மிக பெரிய அளவில் மக்கள் மத்தியிலே விஜய் எப்படி இருக்கிறார், மக்கள் மத்தியிலே ஒரு கதாநாயகை போல் இருக்கிறாரா, அல்லது சிரிப்பு நடிகரை போல் இருக்கிறாரா, அல்லது வில்லனை போல் இருக்கிறாரா என்று மக்கள் அளிக்கக்கூடிய தீர்ப்பை முன்னிறுத்தியே இருக்கும். விசில் சத்துனால தலைமை அலுவலகமே காது கிளியுதுன்னு பேச்சு அடிபடுதுன்னு சொல்றாங்க. விசில் சப்தம் எதிரொலிக்கட்டும். தலைமை செயலகத்தில் கொஞ்சம் காது கிளியுதுன்னு சொல்றாங்க. விசில் சத்தத்தினால் தமிழக அரசியல் பெரிய மாற்றம் வந்தால் அனைத்து வீடுகளிலும் நாங்கள் விசிலை இலவசமாக தருவோம் என்று கூட சொல்லலாம். அப்படி சொல்லும் பட்சத்திலே அனைத்து குழந்தைகளுக்கும் எலெக்ஷனுக்கு முன்பாகவே ஒவ்வொரு வீட்டுக்கும் விசில் தரலாம். கார் வாங்கி தருகிறாரோ தரவில்லையோ விசில் வாங்கி தரலாம். அதனால் ஒரு முனைப்பு எடுத்திருப்பார் என்று நினைக்கின்றேன். இது வரக்கூடிய தேர்தலில் விசில் சின்னம் இல்லை இந்த விசில் சின்னத்தை தடை பெறதுக்கு உண்டான காரண அடிப்படையில் ஏதாவது எதிர்கட்சிகள் செய்யுமா? விசில் சின்னத்தை தடை செய்வதற்கான முகாந்திரம் இல்லை. ஆனால் கரூர் சம்பவத்தை தேர்தலுக்கு பின்பு சிபிஐ எடுக்க இருப்பதாக சில புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. 2026 தேர்தலுக்கு பின்பு விஜய் மீது மத்திய அரசு ஏதாவது ஒரு பிரிவின்படி அவர் விஜயை முடக்கலாம், கட்சியை முடக்க முடியாது, விஜயை முடக்கலாம் என்று நினைக்கிறார்கள். அது வருங்காலங்களிலே அவருடைய போக்கும் மக்களையும் பத்திரிகை துறையும் சந்தித்து பேச வேண்டும். அவர் முன்பு போல சினிமா நடிகராக இல்லாமல் ஜனரஞ்சகமாக அங்கே பொதுமக்களுடன் கலந்து அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை முன்னின்று நடத்தி, இல்லை என்றாலும் பரவாயில்லை, டிவியில் கூட தன்னுடைய வாய்ஸை கொடுக்கலாம். ஏற்கனவே ரஜினிகாந்த் செய்தாரே, 2006 எலெக்ஷனிலே சொன்னாரே, தமிழக அரசியலிலே பெரிய மாற்றம் வேண்டும் என்றால் திமுகவுக்கு வாக்களித்தால் வெற்றி பெறலாம், அதிமுகவுக்கு ஒரு வழி வெற்றி பெற்றால் கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது சொன்னாரே. அதுபோல அவர் மீடியாவிலே கூட சொல்லலாம், அவரால் வர முடியவில்லை என்றால் கூட பரவாயில்லை, தினந்தோறும் ஒரு மீடியா சேனலை அவர் வீட்டிலே வைத்து அங்கேயே எல்லா கலைஞர்களை வர வைத்து செய்திகளை வர வைத்து ஒரு 2 நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு பேட்டி கொடுக்கலாம். என்ன செயல்பாடு இருக்குன்ட்டு மக்கள் மத்தியிலே கொண்டு போகலாம். என்னென்ன நாங்கள் பண்ண போகிறோம், எங்களோட திட்ட வடிவு என்ன. ஏற்கனவே தேமுதிக தலைவர் விஜயகாந்த் ஒரு சின்ன அறிக்கை கொடுத்தார். அதுபோல நாங்கள் 2026 தேர்தலில் இது மாதிரியான முக்கியமான நிகழ்வை எடுத்து சொல்ல இருக்கிறோம், இதன் வகையிலே நாங்கள் மக்களுக்கு சேவை செய்ய இருக்கிறோம் என்று வெளிப்பட்ட அளவிலே சொன்னால் மிகப்பெரிய அளவில் இருக்கும். அவர் மனம் இறங்கி மக்கள் மத்தியிலே செல்ல வேண்டும். அப்படி செல்லும் பட்சத்தில் தான் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். செங்கோட்டையன் இப்ப சமீபத்தில் சொல்லியிருக்காரு, கூட்டத்தில் 2 லட்சம் வாக்காளர்கள் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் ஒரு விஜய்க்காகவே விசில் சின்னத்தில் ஓட்டு போடுறதுக்காகவே வர இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெளிநாட்டில் 2 லட்சம் வாக்காளர்கள்னா அப்போ தமிழ்நாட்டில் எத்தனை வாக்காளர் இருப்பாங்க? இப்போ விஜய்க்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கத்தானே பார்த்துட்டு இருக்காங்க. விஜய் ரசிகர்கள் 2 லட்சம் பேர் கண்டிப்பாக இருக்கலாம், 2 லட்சம் 5 லட்சம் பேரே இருக்கலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர் பெயரில் பதிவிருக்கும் பொழுது அவர்கள் ஓட்டளித்தால்தான் அவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள் என்று தெரியும். அதன் காரணமாக தங்களை லைவில் இருப்பதாக, தாங்கள் இன்னமும் இந்த இந்தியாவுடைய பிரச்சனை என்பதற்காக
அவர் இந்த தேர்தல் திருவிழாவை கலக்க வேண்டும். அப்படி கலந்தால்தான் அவர்கள் இந்த தேர்தலில் இருப்பதன் மூலமாக இந்திய குடிமகனாக அங்கீகரிக்கப்படுவார்கள்.